உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். நீங்கள் 10th 11th 12th படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம சேனலில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்க போகுது. அதாவது என்னென்னா அப்படின்னா, நம்ம நல்லா படிச்சுட்டு போகிறோம், நல்லா போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் போகிறோம். ஆனால் நம்மளோட சைக்காலஜி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ எக்ஸாம் ஆளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சார் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் என்ன சார் பண்ணுவோம், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் நாங்கள் என்ன எக்ஸாம் தான் எழுத போகிறோம், படிச்சுட்டு வந்தால் நாங்கள் அங்கே போய் கொஸ்டினை பார்த்து எழுத போகிறோம். இதில் என்ன சார் நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள கொஸ்டின் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேளுங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, புதுமையான விஷயங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு என்ன பண்ணுறாங்க, டைம் வந்து கொடுக்குறாங்களா? ஆமாம். அப்போ கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அப்படி தானே நினைக்கிறீங்க? நோ, இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா தவிர்க்கணும். என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணாதீங்க. என்ன சார் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கொஸ்டின் பேப்பரை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரீட் பண்ணலாம், 1 வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு 1 வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸை மட்டும் என்ன வரும் ஏது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்க அந்த 15 மினிட்ஸில். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வாங்கினோன்னே நீங்கள் எந்த பார்ட் வந்து டஃபஸ்ட்டு பார்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்களோ, இப்போ வந்து 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் இருக்கும். இல்லை இந்த 2 மார்க் கம்பல்சரியோ இல்லை வந்து 3 மார்க் கம்பல்சரியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி 10th இருந்தீங்க அப்படின்னா அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் உங்கள் மனசில் வந்து ஒரு கடினமான பார்ட்டாக இருக்கலாம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஸ்டினை வாங்கினோன்னே அந்த கடினமான பகுதி, அந்த டஃபஸ்ட் பார்ட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கா, நம்ம படித்த கொஸ்டின்லாம் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி உடனே கொஸ்டின் வாங்கி என்ன பண்ணுவீங்க போது அங்கே தான் திருப்பி பார்ப்பீங்க. 5 மார்க்கோ இல்லை கம்பல்சரி கொஸ்டின்ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருப்பி பார்க்கும்போது அங்கே மகிழ்ச்சிகரமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சப்போஸ் அந்த இடத்துல நீங்கள் படிச்சுட்டு போன கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 கொஸ்டின் மட்டும்தான் வந்திருக்கு, மீதி எல்லாம் படிக்காத கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா மனசில் அங்கேயே என்ன ஆயிடுச்சு, எப்போ நம்ம எக்ஸாமுக்கு 3 மணி நேரம் இருக்குது, அந்த 15 நிமிஷத்துலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போச்சு, எக்ஸாம் வந்து நம்ம என்ன பண்ணலை, நம்ம படித்த கொஸ்டின்ஸே வரல, எக்ஸாம் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் அந்த 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, எக்ஸாமே முடிச்சிடுறீங்க. மனசளவில் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸாமை முடிச்சிடுறீங்க. இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், தவிர்க்கணும். இது மிக மிகப்பெரிய ஒரு ரோல் பிளேவை நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது பண்ணும். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 20 கொஸ்டின் நீங்கள் 1 வேர்டு எழுதுறீங்க அப்படின்னா 20 கொஸ்டினை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா பாருங்கள். அடுத்து 21வது கொஸ்டின் நீங்கள் வரும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 21வது கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணணும். அப்புறம் 22, அப்புறம் 23. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ 5 மார்க் தான் உங்களுக்கு கஷ்டமாக வந்திருக்கு, முன்னாடியே கொஸ்டினை ரீட் பண்ணீங்க அப்படின்னா 5 மார்க் தான் உங்களுக்கு கஷ்டமாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சரியா, நீங்கள் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் ஈஸியான கொஸ்டின் எழுதும் போது உங்கள் மனசில் அந்த 5 மார்க் கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு, என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி ஆன்சர் எழுத போகிறோம், இப்படியே நினச்சி ஈஸியாக இருக்க 2 மார்க்கு 3 மார்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா விட்டுருவீங்க. இதை தயவு செய்து தவிர்த்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்கள் சைக்காலஜி படி நீங்கள் மகிழ்ச்சியாக போய் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே நீங்கள் படித்தது, நீங்கள் கிளாஸில் கேட்டது, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். எப்போனா நீங்கள் ஃப்ரீ மைண்டடாக இருக்கும் போது மட்டும்தான். அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸாம் எழுதி முடித்தோடனே அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, டேய் சும்மா உட்காராத, திருப்பி பாரு, என்ன மிஸ்டேக் விட்டுருக்குன்னு திருப்பி பாருன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நமக்கு
இவர் வேற நாங்களே எக்ஸாம் எழுதி விட்டு எப்படா வெளியே போகணும் உட்காந்துருக்கோம், இவர் வேற என்ன பண்ணுறாரு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நமக்கு கடுப்பு இருக்கும். ஆனால் நல்லா நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்களே என்ன பண்ணணும்னு சொல்லி உங்கள் பேப்பரை நீங்களே என்ன பண்ணணும், திருத்தணும். சரியா? அதாவது உங்கள் பேப்பரை நீங்களே கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு 2 or 3 மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்கள் மிஸ்டேக்கை ஈஸியாக நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்று என்னென்னா ரொம்ப முக்கியமானது, அந்த கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து எல்லா பேரும் ஒழுங்காக எழுதிருக்கீங்களா? நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 41ல் ஏபி அப்படின்னு சொல்லி எதிரா சாய்ஸ் இருக்கும்ல, அந்த ஏவா பியான்னு நம்ம எழுதுறது கிடையாது. இது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மிஸ்டேக் கொடுறீங்க. நாங்கள் பப்ளிக் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தா பார்க்குறோம். அதனால தயவு செய்து இந்த மிஸ்டேக்கை நீங்கள் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தா பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் ஆல்ரெடி எடுக்கிற மார்க்கை விட நீங்கள் 5 or 6 மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கூடவே எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.